பூந்தமல்லி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் லயன் ஆர் சுரேஷ் அவர்களின் தலைமையில் பத்மபூஷன் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் 72வது பிறந்தநாள் விழாவில் தேமுதிக நிர்வாகிகள் விஜயகாந்த் அவர்களின் உருவப்படத்திற்கு மலர் தூவி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் பிறந்தநாள் விழா கட்சியின் பொதுச் செயலாளர் வீரநாச்சியார் கேப்டன் பிரேமலதா அவர்களின் ஆணைக்கிணங்க கேப்டன் பிறந்தநாள் விழா வறுமை ஒழிப்பு தினமாக பூந்தமல்லி ஒன்றியத்தில் நேற்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சிகள் பூந்தமல்லி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் லயன் ஆர் சுரேஷ் அவர்களின் தலைமையில் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் டி கிருஷ்ணமூர்த்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தேமுதிக கட்சியின் கொடியேற்றி கேப்டன் திருவுருவ படத்தை திறந்து வைத்து இனிப்பு மற்றும் அன்னதானம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பூந்தமல்லி கிழக்கு ஒன்றிய கழகத்திற்குட்பட்ட செந்நீர்குப்பம் ஊராட்சி மற்றும் வெற்றிலை தோட்டம், அகரமேல், கீழ்மணம்பேடு, காட்டுப்பாக்கம், நசரத்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தேமுதிக கொடியேற்றி கேப்டன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் ஆயில் சரவணன், மாவட்ட பொருளாளர் ஆர் லயன் சேகர், மாவட்ட கழக துணை செயலாளர் பூவை எஸ் சதீஷ், மாவட்ட கேப்டன் மன்ற துணை செயலாளர் ஏடி கண்ணன், மாவட்ட வழக்கறிஞர் அணி பிரிவு செயலாளர் பி மாரிமுத்து, மாவட்ட மாணவரணி செயலாளர் மனோஜ், ஐடி விங் மாவட்ட துணை செயலாளர் கே ஆகாஷ், ஒன்றிய அவைத்தலைவர் ஏ சஞ்சீவ், ஒன்றிய தொண்டரணி செயலாளர் என்ஆர் பன்னீர், ஆர் எம் மோகன், செந்நீர்குப்பம் ஊராட்சி செயலாளர் சூர்யா, ஒன்றிய மாணவர் அணி செயலாளர் கார்த்திக், இணையதள செயலாளர் மற்றும் ஒன்றிய துணை செயலாளர் வள்ளிராஜா, பூவை ஒன்றிய துணை செயலாளர் பிரபாகரன், ஆனஸ்ட் குமார், ஒன்றிய மாவட்ட பிரதிநிதிகள் தயாளன், சீனு, பிரபாகரன், பெரியசாமி, ஜெயக்குமார், சேட்டு மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக ஊராட்சி கிளை கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமான தேமுதிகவினர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்.